மதிவானன் சார், பாஜக தான் தாவேகா, தாவேகா தான் பாஜகன்றாரு. பாஜகவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தாவேகாவுக்குள்ள போறாங்க. லாஜிக்கா சரியா, உண்மையா? அதாவது பத்திரிகையாளர் பிரகாஷுடைய கற்பனை வளத்தை நான் பார்த்து மெய்சிலிர்த்து போனேன். எல்லாம் கற்பனை கதைகளை பத்திரிகையில் எழுதுகிற மாதிரி இங்கே டிவி டிபேட்டில் சொல்லிகிட்டு இருக்காரு. நேராக இவரே பார்த்தா மாதிரியும் அது நடக்கிற மாதிரியும் அவருடைய கற்பனை வளத்தை நான் பாராட்டுகிறேன். ஆனால் எதுவுமே உண்மை இல்லை. எது உண்மையாக போகிறதுனா, நேற்று ஆளுநர் ஆர்லேக்கரை 3 கட்சிகள் வரிசை கட்டி பார்த்தாங்க. அவங்க 3 பேருமே தாவேக ஆட்சியை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, அதை அகற்ற வேண்டும் என்று உட்பட 3 பேருமே தாவேகாவை எதிர்த்து பேசினார்கள், மனு கொடுத்துருக்காங்க. 3 கட்சிகள் யார்? திமுக, அதிமுக, பாஜக. தமிழ்நாட்டில் இதுதான் வரப்போகுது. ஆக தாவேகா தான் பாஜக, பாஜக தான் தாவேகாலாம் இவர் எவ்வளோ கரடியாக கத்தினாலும் திமுக தான் பாஜகவை போய் சேரப்போகுது. இப்போ நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அடிப்படையே இல்லாமல் அவர் பேசுறதுல எனக்கு முழுமையாக உடன்பாடு கிடையாதுங்க. ஏதோ அடிப்படை இருந்தால் பேசலாம். இப்போ மே மாதம் ஆர்லேக்கர் 4ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன ஸ்டாண்டு எடுத்தார்? எந்த ஆளுநருக்கும் இல்லாத அதிகாரத்தை அவர் கையில் எடுத்துக்கிட்டு 118 எனக்கு காட்டு, எனக்கு இது சப்போர்ட்டு உங்களுக்கு இவ்வளோ இருக்குதுன்னு காட்டு, அது அவர் நன் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ். அவர் ஹங் அசம்பிளி வந்தால் லார்ஜஸ்ட் பார்ட்டியை யார் லீடரோ அவரை கூப்பிடணும், அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். அவர் சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ணலன்னா அடுத்ததை கூப்பிடணும். எய்தர் லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் ப்ரீபோல் அலையன்ஸ், இது 2ல் எதாவது பண்ணோம். இதை எதுவுமே பண்ணல அவர். ஏன் தெரியுங்களா? அமித்ஷா ஆணை அவருக்கு கூப்பிடாத, இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு, நான் சொல்லியிருக்கேன், திமுகவும் அதிமுகவும் பேசிகிட்டு இருக்காங்க, என்னுடைய சிஷ்யன் எடப்பாடியை முதலமைச்சராக ஸ்டாலின் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு, உதயநிதி துணை போயிட்டுருக்காரு, ஆக அது முடிகிற வரைக்கும் கூப்பிடாதேன்னு. புரியுதுங்களா? இதெல்லாம் உண்மை. இன்றைக்கி பாஜகவோடு சேருவதை தவிர திமுகவுக்கு வேறு வழி இல்லைங்க. 22 எம்பிங்க இல்லைன்னா 0 தான், வேஸ்ட்டு பீஸ் மாதிரி. ஸோ இந்த இது கூட்டத்தொடர் தொடங்குது இல்லையா 20ஆம் தேதி. அப்போ பல பேருடைய சாயம் வெளுத்துறோம். ஒன்று வாக் அவுட் பண்ணுவாங்க. இப்போ 2/3 இல்லை. இன்னும் இவ்வளோ டிஃபெக்ஷன்ஸை சிவசேனாவை உடைச்சி, திரிணாமுல் காங்கிரஸை உடைச்சி என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு தேவையான அரசியல் சாசனத்தை திருத்த தேவையான 3 உடைக்கிறாங்க. ஆமா, எல்லாம் பண்றாங்க, எல்லாம் உடைக்கிறாங்க. ஆனால் திமுக அந்த இடத்துல தான் திமுகவின் தயவை எதிர்பார்த்து பாஜக காத்திருக்கிறது. புரியுது. ஆனா நக்கீரன் பிரகாஷ் மூத்த பத்திரிகையாளரா சொல்றது, மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனா உடைச்சாங்களோ அதே ஃபார்முலாவை தானே விஜய் இங்க அதிமுக உடைக்கிறாரு. ஏறக்குறைய பாஜகவோட அதே ஃபார்முலா தான் தமிழ்நாட்டில் எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னும் பொழுது பாஜகவுடைய அதிமுகவை யாரும் உடைக்கலைங்க. நேற்று புகழேந்தி ரொம்ப அருமையா பனையூரில் பேசினாரு. எந்த பெரிய கட்சி, எந்த உறுதியான கட்சியாக இருந்தாலும் அதை சுக்குநூறாக உடைச்சி பீஸ் ஆக்கணும்னா எடப்பாடி கிட்ட பொறுப்பு கொடுத்தா போதும், எப்படியாப்பட்ட கட்சியும் பீஸ் ஆகிடுவார்னு புகழேந்தி நகைச்சுவாக சொன்னார். அதான் உண்மை. நேற்று கடைசியாக வந்தார்ல வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, குட் பார்ட்டி ராங் லீடர், பேட் லீடர். அதாவது கலைஞர் வாஜ்பாய் ஆதரிக்கிறது சொன்னார்ல, அதாவது நல்ல மனிதர் ஆனால் மோசமான கட்சி, ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டினாரு. அதையே தான் இப்போ சொல்கிறாங்க. அதிமுக நல்ல கட்சிங்க, ஆனால் எடப்பாடி படு மோசமான ஆள். இப்போ இதெல்லாம் வவுச் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு செகண்ட். லேட்டஸ்ட்டாக இன்று காலை ஒரு நேர்காணலில் புதிய தமிழகம் கட்சி உடைய டாக்டர் கிருஷ்ணசாமி மனம் திறந்து பேசுகிறாரு. நான் அதை முழுமையாக கேட்டேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடியோடு நாங்கள் பேசணும், அவர் ஒரு சீட்டை கூட குறைச்சிக்கிறோம், 4 சீட்டு 5 சீட்டு போதும், ஆனால் எங்கள் கட்சிக்கு ஒரு மந்திரி பதவி கொடுங்க, கூட்டணி ஆட்சியை நீங்கள் ஒத்துக்குங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னது என்னென்னா, நான் எதிர்கட்சியாகவே உட்கார்ந்தாலும் உட்காருவேனே தவிர அந்த ஆட்சியில் பங்கு கூட்டணி என்பதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன்றாரு. அப்போ எடப்பாடியினுடைய பிடிவாதத்தின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக அந்த கட்சி இப்போ அவரே ஒத்துக்கிறாரு, கணிக்க தவறிவிட்டோம், தாவேகாவின் வளர்ச்சியை கணிக்க தவறிவிட்டோம். இப்போ போய் எல்லா மாவட்டத்து நிர்வாகிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதனால் அவருடைய தவறின் காரணமாக அந்த கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதன் காரணமாக அந்த கட்சி உடையுது. ஆனால் அந்த இடத்துல இன்னொரு அந்த இடத்துல நக்கீரன் பிரகாஷ் சொல்றாரு,
தேர்தல் பாஜக ஒரு இடத்துல தான் ஜெயிச்சதுக்கு காரணம் அவர் சரியான வெற்றி பெறக்கூடிய இடங்கள்ல இபிஎஸ் கொடுக்கல. அப்ப பாஜகவுக்கும் இபிஎஸ்க்கும் இடையில ஒரு முரண்பாடு இருக்குது. அந்த முரண்பாடு இல்ல சார், அது கற்பனை பண்றாங்க. ஒரு முரண்பாடும் இல்ல, இதெல்லாம் வந்து இவருடைய கற்பனைங்க. அவர் ரொம்ப, அதாவது எடப்பாடியை போல ஒரு ஃபெய்த்ஃபுல் ஃபாலோயர் அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஈவன் பாருங்க, ஓபிஎஸ்ஸையே தள்ளி விட்டார் பாருங்க. ஓபிஎஸ் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இருக்கிறதுலே ரொம்ப ஃபெய்த்ஃபுல் மோடிக்கு அப்படின்னு. கடைசியில் அவரே ஓரம் கட்டிட்டு எடப்பாடி அந்த இடத்த பிடிச்சாரு. அதனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பாஜக என்பது இன்னைக்கு அவங்க எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் ஏங்க அவரே தோத்துட்டாருங்க. திருநெல்வேலியிலேருந்து சாத்தூருக்கு வந்தார், தொகுதி மாதிரியும் தோத்து போயிட்டாரு. யோசிச்சு பாருங்க, நாங்கள் தான் பெரிய சக்தி, நாங்கள் தான் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோன்னு பேசிகிட்டு இருந்த ஆட்கள் அவர் ஜெயிக்க கூட இல்லை. அப்படின் போது அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு விஜய் மேலே வந்து கடுமையான எரிச்சல் இருக்கு, ஆத்திரம் இருக்கு. இப்போ விஜய் என்ன பிளான் பண்றாரு? விஜய் என்ன பண்றாருன்னா, அதிமுக ஆல்மோஸ்ட் கரைஞ்சிடுச்சுங்க. அநேகமாக வந்து டிஸ்ட்ரிக்டாக அந்த கட்சி வந்து டிஸ்மேண்டல் ஆகிட்டு இருக்கு. திருப்பூர், கோயம்புத்தூர் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் குறுக்கிட்டீங்க, அதனால் அதை மறந்துட்டேன். விழுப்புரத்தில் ஸ்ட்ராங் மேன், விழுப்புரம், கடலூர் அந்த ஏரியாவில் சிவி சண்முகம், அவரை கேட்குறாங்க, நீங்கள் அதிமுகவில் இருக்கீங்களான்னு செய்தியாளர்கள். எனக்கு தெரியலைங்க, இபிஎஸ்ஸை கேளுங்க, எனக்கு ஒன்றும் தெரியல, நான் அதிமுகவில் இருக்கிறேன்னான்னு எனக்கே தெரியலன்றாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் பெரிய பெரிய தலக்கர்த்தர்கள், அவங்கெல்லாம் வெறுத்து போயிருக்காங்க. இப்போ எஸ்பி வேலுமணி கூட எந்த நேரத்தில் என்ன அவர் பாருங்கள், கொடுத்த பதவியை நான் ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா என் கூட வந்து 30 மாவட்ட செயலாளர்கள்கிட்ட டிவைட் அண்ட் ரூல் நீங்கள் பண்ணுறீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் நத்தம் விஸ்வநாதன். அப்போ இவங்கெல்லாம் வந்துங்க ஸ்ட்ராங் மேன் ஏடிஎம்கேல. எடப்பாடி ஒன்றும் அப்படியாப்பட்ட ஆள் இல்லை, தைரியமாக கடந்த காலம் பிளான் என்ன சார்? ஏன்னா கடந்த காலங்களில் எதெல்லாம் விமர்சித்தாரோ அந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி தானே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சி விஜயபாஸ்கர் ஊழல் அப்படின்றாங்க, திமுக வாஷிங் மெஷின் அப்படின்னு சொல்றாங்க, தூய சக்தின்னு சொன்னவங்க இன்னைக்கு தீய சக்தியை கூட்டணி வச்சுக்கிறாங்க. கனிமொழி வந்து வடநாட்டில் இருந்த வாஷிங் மிஷினை இப்போ தமிழ்நாட்டுக்கு தாவேக்கா கொண்டு வந்துடுச்சு, அதில் வந்து குட்கா கரை கூட போவோம்லாம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க நம்ம என்ன மறந்துட்டாங்கன்னா, ஊருக்கு முன்னால் வாஷிங் மிஷினை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணதே டிஎம்கே தான். வைத்தியலிங்கத்துக்கு எந்த அளவுக்கு பண்ணாங்க, அதே லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் போட்டு 28 கோடின்னு சொல்லி அவரை மிரட்டி, அவர் திமுகவுக்கு தேர்தலுக்கு முன்னால் போனவுன்னா அவருக்கு திரும்பவும் சீட் கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சுட்டு, கேஸையும் ஆதாரம் இல்லை வாபஸ் வாங்குறோன்னு கோர்ட்டில் போய் அதே துறையை வச்சு கொடுக்க வச்சாங்க. இந்த வாஷிங் மிஷின் போதாதுன்னா கனிமொழிக்கு மற்றவங்களை எப்படி சொல்றதுக்கு என்ன இருக்குது? விஜய் இல்ல சார், விஜய் சி விஜயபாஸ்கர் மூலமாக என்ன காய் நகர் இல்லை, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது பாயிண்ட் என்னன்னா, விஜய்க்கு வந்து தனக்கு எதிரி, அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்றத அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதான் அவர் செட் பண்ணுறாரு. ஒன்று தாவேக்கா, இன்னொன்று திமுகன்னு. அப்போ திமுகவை அவர் 2 வகையில் வீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஒன்று என்னன்னா, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. விபி கலைராஜன், அப்புறம் கருணாநிதி முன்னாள் எம்எல்ஏ டி நகரில், அப்புறம் ஜெகத் ரட்சகன், எப்படியாப்பட்ட க்ளோஸ் கலைஞருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியும். அப்போ அப்பாவின் அனுமதி இல்லாமல் பையன் வந்துட்டான்றதை நான் நம்பலை. நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வரேன்னு கூட அனுப்பிச்சி வச்சிருக்கலாம். ஆக திமுகவிலேருந்து இப்போ தான் ட்ரிக்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதிமுக ஆல்மோஸ்ட் எண்டு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் பாருங்கள், ஏதோ தர்ம தரிசனத்துக்கு தள்ளு முள்ளு நிற்கிற மாதிரி ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க. அதனால் வந்துங்க இப்போ அதிமுக முடிஞ்சதுங்க. அது அப்படியே விட்டு அது மற்றும் பலர் மாதிரி ஆயிடும். மதிமுக மற்ற கட்சிகள். விஜய் என்ன சொன்னாரோ மற்றும் பலர் அப்படின்னு சொன்னார்ல, அது மாதிரி அந்த கட்சி ஒரு வருஷத்துக்குள்ள ஆயிடும். அடுத்து விஜயோடைய டார்கெட், மெயின் டார்கெட் திமுக தான். அதான் 2 pronged அட்டாக், 2 முனை தாக்குதல். ஒன்று அந்த கட்சியை பொலிட்டிக்கலாக அடிக்கிறது, இன்னொன்று ஆர்கனைசேஷனலாக வீக் பண்ணுறது. இப்போ பொலிட்டிக்கலாக அடிக்கிறதுல தான் இந்த ஊழல் வழக்குகள்லாம் தோண்டி எடுக்கிறார். உதாரணத்துக்கு கரூர் பகுதியில் போடாத ரோடுக்கு 3 கோடி ரூபாய் பில் கொடுத்துட்டாங்க இல்லையா, வசமாக மாட்டிட்டார் ஏவாவேலு. சிங்கப்பூர் ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துட்டாரு. சிங்கப்பூர்லேயே அவர் இருக்க முடியாது இல்லையா, கண்டிப்பாக சென்னைக்கு வந்தாகணும், அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. செந்தில் பாலாஜி ஏன் தலைமறைவாகணும்? இப்போ அவர் மடியில் கனம் இல்லைன்னா
இப்போ இவர் வந்து ஜெயிலுக்கு போனார், பெயில் வாங்கினார், அனிதா ராதாகிருஷ்ணன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாரா? ஏன் சிவசங்கரை கூப்பிட்டாங்களே, நம்ம முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் போனார், போயிட்டு அவருடைய இதை சொன்னார், எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னாங்க. அவ்வளோதான், வந்துட்டார், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கொடுத்துட்டு வந்தார். கரூர் சம்பவம் நடக்கும்போது பவர் பாயிண்ட் ப்ரோக்ராம் போட்டு செருப்பு எங்கேருந்து வருது, பாட்டில் எங்கே வருதுலாம் சொன்னேன். கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி ஏன் தலைமறைவாகிறாரு, செல்ஃபோனை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாரு? ஸோ சம்திங் ஃபிஷி 180 கோடி ரூபாய் செலவு பண்ணி தாவேக்கால 10 எம்எல்ஏக்களை வாங்கணும், அவங்களுடைய ஆதரவை விளக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சதி நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ப்ரூஃப் இருக்குல்ல சார், ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க எவ்வளவு கோடி கொடுத்து வாங்கினாங்க அப்படின்றதுக்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும்ல, காட்டணும்ல, அதையே செய்ய தயங்குது. இன்னொரு பக்கம் இல்ல, யார் செய்ய தயங்குறாங்க? அரசாங்கம் காட்டிருக்கணும், காவல்துறை காட்டியிருக்கணும் சார். ஒரு கோயிங்கானுங்க, நீங்க என்கொயரி நடக்கும்போதே எல்லாத்தையும் எந்த முகாந்திரத்தோட அடிப்படையில் ஒன்று சொல்லியிருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து தங்கி அதுக்கான பில்லு 1 வாரமோ 10 நாளோ அந்த அசோக் குமார் கரூர்லேருந்து வந்து இந்த ஆட்களெல்லாம் சந்தித்து என்ன பேசினாரு அப்படின்றதுக்கு அந்த தங்கி அதுக்கு பேமெண்ட் பண்ண கம்பெனி தான் அங்கே சிக்கல். அவங்க பேமெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இல்லை, எல்லாத்துக்கும் ஆவணம் இருக்குல்ல. இப்போ அசோக் குமார் வந்ததுக்கோ அல்லது செந்தில் பாலாஜி வந்துட்டு போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா? காவல்துறை சமர்ப்பிக்கலாம், மக்கள் முன்னாடி காட்டலாம். இது மாதிரி பாருங்க, இந்த தேதியில இங்க வந்தாங்க, இந்த நிறுவனத்தின் மூலமாக பணம் கொடுக்கப்பட்டது, காட்டணும்ல. மெயின் பிக்சரை காட்டுவாங்க. இல்ல காட்டல, இதுவரை காட்டலனா அந்த தகவல் போய் தானே. இப்போ எப்படிங்க காட்டுவாங்க? இன்னும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் சார், இன்னைக்கு ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க, அந்த திருநாவுக்கரசர் டிரைவரை. இப்போ 9 பேர் ஆயிருக்கு. நாளைக்கு ஒருத்தர் பிடிப்பாங்க. நாளைக்கு அவர் வரலன்னா செந்தில் பாலாஜி சம்மன் படி அவரை என்ன புரியுது சார், புரியுது மதிவான சார், எனக்கு புரியுது. ஆனா ஆதாரங்கள், இப்போ இது ஒரு முக்கியமான வழக்கு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பில் இருக்கிறார் அப்படின் பொழுது திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களை கட்டம் கட்டுறாங்க, கைது பண்றாங்க, குறி வைக்கிறாங்க அப்படின்னா சாதாரண வழக்கு கிடையாது. ஊழல் சம்பந்தம். ஆமா, இந்த தேதியில இங்க வந்தாரு இவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்ற சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டினா அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இருக்கும். திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அல்லது முன்னாள் எம்எல்ஏக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீதிமன்றத்துக்கு காட்டணுமா இல்ல மக்கள் மன்றத்தில் காட்டணும்ல? மக்கள் மன்றத்தில் காட்டணும், மக்கள் மன்றத்துக்குலாம் தேவையில்லை. சரி, ஆனா நீதிமன்றத்துல திமுக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரூர்ல ஒரு இடைத்தேர்தல் நடக்க போகுது, அம்பாசமுத்திரத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த இடைத்தேர்தல் நடக்க போதா? இல்ல, இந்த 2 தொகுதியில இடைத்தேர்தல் நடக்க போகுது. என்னங்க கதை சொல்றாங்க? ஆனா இது எல்லாத்துக்குமான மையமா இந்த கைது நடவடிக்கையே பாக்குறாங்க அவங்க. அதெல்லாம் அம்பாசமுத்திரத்துடைய வெற்றிக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் குறி வைக்கப்படுறாங்க. ஏவா வேலுது என்ன பிரச்சனைங்க? ஏவா வேலு வந்து ரோடே போடாம பில்லெல்லாம் கொடுத்துட்டாரு. அவர் ஊர்ல கட்டின பாலம் 16 கோடி 6 மாசத்துல அடிச்சிட்டு போச்ச. ஆக ஒன்று நான் சொல்கிறேங்க, கடுமையான ஊழல் புகாரில் மாட்டியிருக்காங்க. அவங்க மேலே எல்லார் மேலேயும் விசாரணை நடக்குது. ஒவ்வொரு துறை, மின்சார வாரியத்திலிருந்து உங்களுக்கு பிடபிள்யூடி, டாஸ்மாக், அது எல்லாத்துலேயும் நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, சம்பாதிச்சிருக்காங்க, குவிச்சிருக்காங்க. அப்போ அதை அட்டாக் பண்ண போகிறாரு. அது ஒரு வகையான, அதான் வந்து இந்த ஊழல் வழக்குகள், இந்த மாதிரி விஷயங்கள். பொலிட்டிக்கலாக இவர் என்ன செய்ய போறாருன்னா, அவங்களை ஐசோலேட் பண்ணிட்டாரு. யாரு? திமுக. டிஎம்கே இஸ் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட். அவங்க வாழ்நாளில், அவங்க அரசியல் வரலாற்றில் கூட்டணி இல்லாமல் அவர்கள் எந்த தேர்தலிலும் வென்றதே கிடையாது. இன்னைக்கு ஒன்றா கனிமொழி பேசிக்கலாம், ராஜா பிரசவ வைராகியம் மாதிரி நோ 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 கூட்டணினா, கூட்டணி இல்லைன்னா தனிமையில் இனிமை காண முடியாது. பேசலாம் சார். தலைப்பு வச்சதே எனக்கு என்னவோ அதிமுகவை கைப்பற்றுவதா அப்படின்னு வச்சிருக்கக்கூடாது. பலவீனப்படுத்துவது, அதை வந்து இல்லாமல் செய்வது தான். கைப்பற்றுவதுன்னா என்னவோ அதுக்குள்ளே ஆளை அனுப்பிச்சு அதை பிடிக்கிற மாதிரி இல்லை. அதனால் அந்த தலைப்பே சரியில்லை, மிஸ்லீடிங்காக இருக்குது. மற்றபடி வந்து தொடர் வெற்றியை உறுதிப்படுத்துவது, திமுகவை தனிமைப்படுத்துவது, இதெல்லாம் அது அதிமுகவை பலவீனப்படுத்துவதுன்னு இருக்கணும், கைப்பற்றுவது. நன்றி சார்.